இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்களுடைய கேரளா கெஸிங் மாஸ்டர் சேனலில் திரும்ப உங்களில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. 16ஆம் தேதி நேற்று அக்ஷயா 690 ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1876. இதுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நம்ம கொடுத்ததில் 1 அல்லது 8 கொடுத்தோம். 8 வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. சி போர்டில் நான் 5, பி போர்டில் 0 அல்லது 2, சி போர்டில் 0 அல்லது 6, 5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஆனால் 0 இந்த இடத்துல 6ன்னு கொடுத்துருந்தா எனக்கு நம்மளுக்கு ஏசி பாஸ் ஆகிருக்கும். ஆனால் ஏ போர்டில் நான் கொடுத்ததில் 8 தான் பாஸ் ஆகிருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏபிசி பாக்ஸ் நம்பரில் 800, 805, 120, 125 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். இதில் எல்லாத்துலேயுமே ஏ போர்டில் 8 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இது டபுள்ஸ் எதிர்பார்த்தேன். ஆனால் ரம்மி நம்பர் மாதிரி 1, 2, 3 மாதிரி 6, 7, 8ன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா வரிசையாக 6, 7, 8ன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதே மாதிரி 4D கணக்கில் நம்மளுக்கு வந்து 3100, 3825, 3105, 3810 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். அதில் நம்மளுக்கு 1876 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருக்குது. இவ்வளோ தான் நண்பர்கள் நான் கொடுத்தது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 8 கொடுத்தேன். 8 பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, 8 ஓகே. எடுத்தது ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 876, நான் 73, 72 கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 83 கொடுத்துருக்கேன். 88 கொஞ்சம் டபுள்ஸுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். சரி நண்பர்களே, இப்போ இன்றைக்கி வின்வின் என்ன மாதிரி கணக்கில் இருக்குது, எப்படி வரப்போகுது என்னங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ இந்த ஒரு 16 நாட்களாக நடந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமாக இந்த 997க்கு இதில் பார்த்தீங்கன்னா 5க்கு 9, 7க்கு 9, 6க்கு 7, இங்கே வந்து 6க்கு 8, 4க்கு 7, 3க்கு 6. சரி, இப்போ 876 இன்றைக்கி எப்படி ஓரளவுக்கு வாய்ப்புகள் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்தா 876க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலை சொல்கிறேன். ஏன்னா எப்படி வேணாலும் இவன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். 876 இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏவோட படுதி 2க்கு 4, 4க்கு 8, 8க்கு 0, 0க்கு 1, 1க்கு 2, 2க்கு 1, 1க்கு 4, 6க்கு 1, 6க்கு 2, 2க்கு 4, 3க்கு 9, 9க்கு 8 அப்படி சொல்லிட்டு ஏ போர்டில் 8 வரைக்கும் முடிச்சிருக்காப்புல. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டில் இன்றைக்கி 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 0 நான் நோட் பண்ணிக்கிறேன். சரி, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போஸ் 0 இல்லை, அப்படி வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 8க்கு ஒரு வேளை இவன் கொஞ்சம் ஒரு நம்பர் இறக்கி 8க்கு 7 அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல வைக்கலாம். முதல்ல நான் ஏ போர்டில் 0 அல்லது 7 என் கணக்கில் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4க்கு 7, 7க்கு 6, 6க்கு 9, 9க்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிசையாக இந்த பேட்டர்னில் பார்த்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1க்கு 8ன்னு பவரில் இறக்குற அதுக்கு அடுத்தது நடந்த 3-4 நாளில் 8க்கு 8 இறக்கி 8க்கு +1 9 இறக்கி 9க்கு 9, 9க்கு 7 அப்படின்னு வச்சதுனால 7க்கு ஒரு வேளை, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இடத்துல 7க்கு 6 அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்துட்டான். அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு வேளை 7க்கு 5 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி என் கணக்கில் வருது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் எடுத்துக்கங்க. 7க்கு 5 அல்லது 2. ஓகேவா? அடுத்தது சி போர்டை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்திங்கன்னா 5க்கு 8, 8க்கு 6, 6க்கு 2, 2க்கு 9, 7க்கு 4, 4க்கு 0, 8க்கு 2, 2க்கு 0, 8க்கு 7, 876. ஓகேவா? இந்த 876ம் இங்கே 876 கிளாஸ் ஆகுதா? சொல்லப்போனால் 876, 876 அப்படி சொல்லிட்டு எல் போர்டு மாதிரி அப்படியே நம்மளுக்கு வரிசையாக இருக்குது. 876 அப்படின்னு டேரெக்டாக இருக்கும்போது நம்மளுக்கு 997 இந்த இடத்துல ஒரு கணக்கு வருது. ஓகேவா? சாரி, நான் இதில் 997 வந்து ஒரு கணக்காக நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா 997 ஒரு வேளை 799 வரலாம். அது கணக்கில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோ. ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல
8 7 6 ரிசல்ட்டும் 8 7 6 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 8க்கு 9 7க்கு 8க்கு 9 7க்கு 9 6க்கு 7 997 அப்படி இல்லைனா 876க்கு மேலேயும் 997 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 997 ஒரு வேளை பெரட்டினாலும் பெரட்டலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஏன்னா ரெண்டுமே கிளாஸ் ஆகுது அப்படிங்கும்போது ஒரு வேளை இதுலேருந்து பக்கத்துலேருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்தபடி நம்ம சி போர்டில் எனக்கு கணக்குப்படி ஒரு வேளை 6க்கு 4 அல்லது 3 அப்படிங்கிற மாதிரி எனக்கு கணக்கில் வருது. 4 அல்லது 3 இவ்வளோ தான் நண்பர்களே நம்ம போர்டில் எடுத்து கொடுக்குற கணிப்பு. ஏ போல் 0 அல்லது 7, பி போல் 5 அல்லது 2, சி போல் 4 அல்லது 3 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரி, இதில் நம்ம ஏபிசி பாக்ஸ் அப்படின்னு கணக்கு பண்ணும்போது எனக்கு வந்து என்ன கணக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 054 723 ஒரு செட்டு வச்சுங்க. 054 723 ஓகேவா? அப்படின்னா 024 754 754 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு கணக்கு வச்சு அழிச்சுங்க. சரி, நான் அங்கே சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு 997 கிளாஸ் ஆகுது அப்படின்றதுனால நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல 997ஐயும் பாக்ஸ் நம்பராக ஒரு செட்டு எடுத்துக்கங்க. ஓகேவா? மொத்தம் 5 செட்டு நம்ம கொடுக்குறோம். பாருங்கள், உங்கள் கணக்கெலாம் வந்தால் எடுத்துங்க. ஓகேவா? அதே மாதிரி 4Dயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டி போர்டில் இன்றைக்கி உட்காரக்கூடிய நம்பர் 8 கண்டிப்பாக உட்காருது. 1க்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி உட்காருது. ஏன்னா இந்த சாட்டில் நான் பார்த்துட்டேன். 1876 அப்படிங்கும்போது ஒரு வேளை இவன் ரம்மி ஆடினாலும் ஆடலாம். இன்றைக்கும் இந்த 6 7 8 நடிச்சான் தெரியுங்களா? அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல 8 7 6 அப்படி சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு வந்து 574ன்னு வச்சுருக்கான். 4க்கு 3 இறக்கிட்டான். அப்படிங்கும்போது நம்மளுக்கு அப்போ ஒரு வேளை 0 574 அப்படி சொல்லிட்டு ஒரு வேளை இந்த பேட்டர்ன் படி இறக்குனால் ஒரு வார்த்தைக்கு 0 574 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு வச்சாலும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா என் கணக்குப்படி 8054 டி போர்டில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கொஞ்சம் 8 ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. 8054 ஒரு செட்டு. அப்படி சப்போஸ் இந்த கணக்கில் வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு வேளை 876 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 876 2க்கு 5 அப்படிங்கும்போது 6க்கு 9 அப்படின்னா ஒரு வேளை ஆறுக்கு 0க்கு 7க்கு 0 ஒரு வேளை 8002ன்னு ஒரு செட்டு வந்தாலும் வைக்கலாம், வரலாம். 8002 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. அவ்வளோதான் நண்பர்களே, சரிங்களா? ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 054 723 024 754 997 ஓகேவா? இதில் வந்து நம்மளுக்கு 4Dயில் 0574 8054 8002 இதெல்லாம் நான் எடுக்கிற கணக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து 0க்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டி போர்டில் 8 ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை மட்டும் நான் கேரண்டியாக சொல்லுவேன். 0 அல்லது 4 உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து 4 வாய்ப்பு இருக்குது, 0வும் வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏசியில் நான் 04 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஏசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 04 ட்ரை பண்ண சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 54 23 00 அடுத்து பார்த்திங்கன்னா 99 அடுத்து நம்மளுக்கு வந்து ஏன்னா அந்த பேட்டர்ன் படி சப்போஸ் அப்படியே காப்பி ரிசல்ட்டாக வந்தால் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது நண்பர்களே.
அதனால் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஓகேவா? 33 24 24 ஓகேவா? இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் 4 நாள் 8 செட்டு கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. அவ்வளோதான் நான் கொடுக்குறது. வாட்ஸ்அப்லேயும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள். இது நேற்று நம்ம கொடுத்ததில் ஆல்போர்டு தான் ஓரளவுக்கு நெருக்கி எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ரம்மி வச்சிருவான்னு ஒரு கணக்கில் வந்து நான் கொஞ்சம் இதாகிடுச்சு. இதான் வாட்ஸ்அப்பில் இருக்க நம்பர்ஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட கிசிங் நம்பர் வாங்கிக்கலாம். 2:30 மணிக்கு மேலே சரிங்களா? அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம கொடுக்குற கணிப்பு. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் இந்த நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு கணிப்பில் இருக்கும்போது எடுத்துங்க. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 4 4 0574 8054 8002. அடுத்தது பார்த்தீங்கன்னா 054723 024 754 997. அவ்வளோதான். ஓகேவா? அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திருப்பி அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.